இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி ஒன்று வந்திருக்கிறது, பார்க்கலாம். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் சற்று நேரத்தில் ஆஜராகிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். சிபிஐ விசாரணைக்காக நேற்று டெல்லியை சென்றடைந்தார் தவேக தலைவர் விஜய். இந்நிலையில் சிபிஐ அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் ஆஜராகிறார். கடந்த செப்டம்பரில் கரூரில் நடந்த தவேக பரப்புரை கூட்டத்தில் சிக்கி கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக நேரில் ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் கரூர் துயரம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு டெல்லியில் இன்னும் சற்று நேரத்தில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ராஜீவ், ஏற்கனவே இருமுறை அவரிடம் விசாரணை நடைபெற்றிருந்தது. அதில் என்னென்ன தகவல்கள்லாம் கிடைக்கப்பெற்றிருந்தன? இன்றைக்கு என்னென்ன கோணங்களில் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள் சிபிஐ அதிகாரிகள்? கண்டிப்பாக நீங்கள் கூறியது போல இது மூன்றாவது முறையாக இந்த வழக்கில் விஜய் நேரில் ஆஜராக இருக்கின்றார். இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல இங்கே இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு அவர் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார். அவர் விடுதியிலிருந்து புறப்பட்டு இங்கே வந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல சிபிஐ தலைமை அலுவலகம் விஜய் வந்தடைவார் என்பது தற்போதைய தகவலாக இருக்கிறது. அதாவது விசாரணையை பொறுத்தவரை நீங்கள் குறிப்பிட்டது போல ஏற்கனவே 2 முறை இந்த விசாரணையானது நடைபெற்றது. ஜனவரி மாதமே இந்த 2 முறையும் விசாரணையானது நடைபெற்றிருந்த நிலையில் கூடுதலாக அந்த தகவல்கள் இவரிடம் கேட்டு பெறுவதற்காக மீண்டும் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 3வது முறையாக விஜய் நேரில் ஆஜராகிறார். குறிப்பாக இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்ட பின்பு பல்வேறு கோணங்களில் பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் இந்த வழக்கு விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக விஜய் ஒரு சாட்சியமாக தான் அவரிடம் விசாரணை நடத்தப்படுவதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்ததாக தவேகவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். தற்போது நம்ம அந்த விஷுவலை பார்த்தோம் என்றால் தெரியும், விஜய் இங்கு வந்துவிட்டார். அது சிபிஐ அலுவலகத்தில் விஜய் 3வது முறையாக தற்போது ஆஜராவதற்கு வந்துவிட்டார். இன்னும் ஒரு சில நிமிடங்கள்ல விஜயிடம் அந்த வழக்கு தொடர்பான விசாரணை மீண்டும் தொடங்க இருக்கின்றது. ஏற்கனவே நடைபெற்ற 2 வழக்கு விசாரணையின் போது கூட அந்த விசாரணையின் போது பல்வேறு கேள்விகள் விஜயிடம் எழுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த கரூர் சம்பவம் நிகழ்ந்ததற்கான காரணம் என்ன, விஜயனுடைய அந்த பயண திட்டம் ஆகட்டும், அதே போல அந்த பிரச்சார கூட்டத்திற்கு யார் திட்டமிட்டிருந்தார்கள், அதற்கு முன்னதாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதே போல காவல்துறையினரிடமிருந்து பெறப்பட்ட அந்த அனுமதி தொடர்பான விவரங்கள் முழுமையாகவே இது தொடர்பான முழுமையான பல்வேறு அந்த கேள்விகள் விஜயிடம் கேட்கப்பட்டிருந்தது. அதே வேளையில் தமிழ்நாடு காவல்துறை சார்பாக அன்றைய தினம் விசாரணையின் போது ஆஜராகியிருந்த டிஜிபி அவரிடமும் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. தமிழ்நாடு காவல்துறை இடம் பெறப்பட்ட அந்த பதில்களின் அடிப்படையில் எதிர் விசாரணைக்கு, அதாவது கூடுதல் விசாரணைக்காக இன்றைய தினம் விஜய் மீண்டும் அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது விசாரணைக்கு ஆஜராகி இருக்கின்றார். இந்த காட்சிகளை பார்த்தோம் என்றால் தெரியும், மிக பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில விஜய் உள்ளே சென்று இருக்கின்றார். அவரிடம் அந்த விசாரணையானது இன்னும் ஒரு சில நொடிகளில் தொடங்கும் என்பதுதான் தற்போது தகவலாக இருக்கின்றது. அவருடன் தவேகனுடைய நிர்வாகிகள் நிர்மல்குமார் உள்ளிட்டவர்கள் விஜயிடம் உள்ளே சென்று இருக்கின்றார்கள். அவர்களிடமும் முதல் கட்ட விசாரணையானது நடைபெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்துதான் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. 2 முறை விசாரணையானது நடைபெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு காவல் துறையிடமும் அந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இவ்வாறாக இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினரிடமிருந்து முழுமையாக பல்வேறு அந்த கேள்விகளுக்கு பதில் பெறும் விதமாக அவர்களுடைய வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போது அந்த கரூர் விவகாரத்தை
ஒரு முக்கிய வழக்காக எடுத்துக்கொண்டு சிபிஐ வந்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த சம்பவத்தில் யார் குற்றவாளிகள் போன்ற விஷயங்களை வந்துட்டு ஆராய வேண்டும். அதே போல குற்றப்பத்திரிகை இறுதி செய்வதற்கு முன்பாக அது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன்பாக தற்போது சிபிஐ அலுவலகத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்திருக்கிறார். அவர் ஆஜராகி இருக்கிறார் என்பதான தகவலையும் பார்க்கிறோம். இப்ப நாளை மறுநாள் ஆஜராக வேண்டும் என்பது போல ஏற்கனவே சம்மனம் அனுப்பப்பட்டிருந்தது. ஆஜராக போகிறேன் என்றும் சமூக வலைதளத்திலும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிவிட்டிருந்தாரே, அது தொடர்பான கூடுதல் விவரங்கள் இருக்கிறதா? கட்டாயமாக, அதாவது இன்றைய தினம் இந்த 3வது கட்டம் என்பது ஏற்கனவே நடைபெற்ற அந்த வழக்கு விசாரணையின் அடிப்படையிலும் அதே போல தமிழ்நாடு காவல்துறையினரிடம் நடத்தப்பட்ட அந்த விசாரணையின் அடிப்படையிலும் குறுக்கு விசாரணையாக இன்றைய தினம் விஜய் வந்து 3வது முறையாக அழைக்கப்பட்டிருக்கின்றார். அதே போல அதே சமயத்தில் விஜய் அவர் வந்துட்டு ஒரு சாட்சியமாக தான் அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்பது ஏற்கனவே அதிகாரிகள் வந்து கொடுத்திருக்க ஒரு தகவலாக இருக்கக்கூடிய நிலையில செந்தில் பாலாஜி அவர்களும் தற்போது அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். செவ்வாய்க்கிழமை அவர் சிபிஐ அலுவலகத்தில் இதே அலுவலகத்தில் அவரும் ஆஜராக இருக்கின்றார். அவரிடம் வந்துட்டு இந்த பெறப்பட்ட இந்த தரவுகளின் அடிப்படையில் அவரிடம் அந்த வழக்கு விசாரணையானது நடைபெறும். ஏற்கனவே விஜயிடம் அந்த வழக்கு விசாரணை தொடர்பான வாக்குமூலங்கள் வந்து பெறப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாடு காவல்துறையினரிடமிருந்து பல்வேறு கேள்விகள் வந்துட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் தரப்பு வாதங்கள் வந்துட்டு முன்வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் தரப்பு தரவுகளை வந்துட்டு முன்வைத்திருக்கின்றார்கள். அனைத்தையும் வந்துட்டு சிபிஐ அதிகாரிகள் தற்போது பதிவு செய்து வரக்கூடிய நிலையில இது அனைத்தையும் ஒன்றிணைத்து அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களிடமும் அந்த வழக்கு இந்த தொடர்பான வழக்கு தொடர்பான பல்வேறு அந்த கேள்விகள் முன்வைக்கப்படும் என எதிர்பார்க்கலாம். அதன் அடிப்படையில் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை அவரும் ஆஜராக இருக்கின்றார். எனவே அனைத்து தரப்பினருடைய அந்த வாக்குமூலங்கள் எவ்வாறாக இருக்கிறது, அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தகவல்கள் வந்துட்டு முரண்பாடாக இருக்கின்றதா போன்ற பல்வேறு விஷயங்களை வந்துட்டு ஆராய்வார்கள். ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக நேரடியாக களத்தில் வந்து சிபிஐ அதிகாரிகள் வந்துட்டு ஆய்வு செய்து பல்வேறு ஆதாரங்களை வந்துட்டு சேகரித்திருந்தார்கள். அதே போல தமிழக வெற்றிகளை பொறுத்தவரை வந்துட்டு தமிழ்நாடு அரசு மீது அந்த பாதுகாப்பு காரணமாக தான் அந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. அந்த பாதுகாப்பு குறைபாடு காரணமாகவே இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதன் காரணமாக அதற்கான சில சாட்சியங்கள், அதற்கான ஆதாரங்கள் வந்துட்டு எங்களிடம் இருப்பதாகவும் அதை வந்து சிபிஐ அலுவலகத்தில் விசாரணையின் போது தாவைக்கா சார்பில் அவர்கள் வந்துட்டு சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தாவைக்கா நிர்வாகிகள் வந்து தெரிவித்திருந்தார்கள். அதே போல தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்தவரை அன்றைய தினம் என்ன நடந்தது, அதே போல டிவிகே சார்பாக எதற்கான அனுமதியானது பெறப்பட்டிருந்தது, அதே போல விஜய் ஏன் தாமதமாக வந்திருந்தார், விஜய்க்கு ஏற்கனவே அந்த அறிவுறுத்தலானது ஒரு முன்னெச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருந்ததா அல்லது அந்த சம்பவம் நிகழ்ந்த பின்பு அந்த சூழல் எவ்வாறாக இருந்தது, அதற்கு பின்பு அவருக்கு எது போன்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருந்தது, அவரை யார் வழிநடத்தினார் போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு வந்துட்டு தமிழ்நாடு காவல்துறை தரப்பிடமிருந்தும் அந்த பதில்கள் வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கின்றது. அனைத்தையும் சிபிஐ பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக செந்தில் பாலாஜி அவர்களிடமும் இந்த விசாரணையை வந்துட்டு தற்போது அவரிடமும் பெறுவதற்காக விசாரணை தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு பதில் பெறுவதற்காக அவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை அவர் இங்கு சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக இருக்கின்றார். எனவே அடுத்த கட்டமாக இந்த வழக்கு விசாரணையை வந்து எடுத்து செல்லும் விதமாக தான் இது போன்ற இந்த வழக்கு விசாரணையானது தற்போது அந்த சம்மன்கள் வந்துட்டு அனுப்பப்பட்டிருக்கின்றது. விஜயை பொறுத்தவரை 3வது முறையாக இந்த சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கின்றது. இது நாளையும் தொடருமா என்பது இன்றைய தினம் வழக்கு விசாரணையின் முடிவில் தான் நமக்கு தெரியவரும். ஏனென்றால் விஜய் என்பது சாத்தியமாக தான் அவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார். அவரிடம் அந்த வாக்குமூலங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டு வருகிறது என்பது தற்போதைய தகவலாக இருக்கிறது. டிவிகே சார்பாக ஏற்கனவே பல அவர்கள் தரப்பு அந்த வீடியோ ஆதாரங்களாகட்டும் போன்ற விஷயங்களை வந்துட்டு அவர்கள் சமர்ப்பித்திருக்கின்றார்கள். அதேபோல தமிழ்நாடு காவல்துறை தரப்பிடமிருந்தும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் தொடர்பான பல்வேறு விஷயங்களை வந்துட்டு சிபிஐ அலுவலகத்தில் சமர்ப்பித்திருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக செந்தில் பாலாஜி அவர்களிடமும் தொடர்ந்து அந்த விசாரணை வந்துட்டு நடத்தப்பட இருக்கிறது. சிபிஐ அலுவலகத்தில் தற்போது தாவேக தலைவர் விஜய் ஆஜராகி இருக்கிறார். நாளை மறுநாள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் ஆஜராக இருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் விஜய் வருகிறாரா என்ற கேள்வி, அது தொடர்பான தகவலை பரவலாக பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் நேற்று அவர் டெல்லி வந்த பிறகும் சரி, இன்றைக்கும் சரி, யாரேனும் முக்கியஸ்தர்களை அவர் சந்திக்க இருக்கிறாரா? அந்த சந்திப்பு தொடர்பான தகவல் ஏதேனும் இருக்கிறதா ராஜீவ்? வேதவழி, அதாவது இந்த சிபிஐ வழக்கு விசாரணை அதே போல டெல்லி தலைமையகத்தில் வந்துட்டு விஜய் ஆஜராக வேண்டும் போன்ற அந்த சம்மன்கள் அனுப்பப்பட்ட அந்த ஆரம்பத்திலேயே வந்துட்டு இது ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியை விஜய் இழுப்பதற்கான ஒரு பிரஷர் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இது போன்ற மத்திய அரசு, பாஜக அரசு இது போன்ற நடவடிக்கையில் வந்துட்டு ஈடுபட்டு வருவதாக பல்வேறு அரசியல் ரீதியான இந்த விமர்சனங்கள் வந்துட்டு வைக்கப்பட்டது நமக்கு தெரியும். அதே போல இந்த தேர்தல் சமயம் இன்றைய தினம் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட இருக்கின்றது. இன்றைய தினமே விஜய்க்கு மீண்டும்
மீண்டும் 3வது முறையாக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது ஒரு அரசியல் ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விஜயனுடைய இந்த டெல்லி வருகையின் போது கூட்டணி தொடர்பாக பாஜக அவரிடம் பேசுவதற்கு முயற்சிப்பார்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்துட்டு தகவலாக மட்டுமே வெளியாகி வருகிறது. இருப்பினும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவோ அல்லது பாஜக சார்பாகவோ எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல்களும் அல்லது அவர்கள் இதுவரை எந்த ஒரு தகவலையும் உறுதி செய்யப்படவில்லை என்பதுதான் தற்போதைய நாம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இருப்பினும் விஜய் நேற்று மாலை இங்கு டெல்லி வந்தடைந்தார். அதே போல அடுத்த கட்டமாக விசாரணை நாளை தொடரும் பட்சத்தில் அவர் டெல்லியில் இருப்பார், நாளை தான் கிளம்புவார் என்பது தற்போது தாவேகா நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள். இருப்பினும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் பாஜகவினுடைய தலைவர்கள் யாரேனும் விஜயை சந்திப்பாரா போன்ற பல்வேறு கேள்விகள் எழுகிறது. இருப்பினும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளோ அல்லது எந்த ஒரு அதிகாரப்பூர்வ சந்திப்பு தொடர்பான ஒரு தகவலோ வந்துட்டு தற்போது வரை இரு தரப்பிடமிருந்தும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சிபிஐ அலுவலகத்தில் 3வது முறையாக இன்று ஆஜராகியிருக்கிறார். இந்த சூழலில் நாளை மறுநாள் சிபிஐ அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராக இருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜீவ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.